ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துக்கிறது சாரா யங் 77. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரோப்ளாக்ஸ் க்ரோயே கார்டன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஈவெண்ட் எப்படின்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அங்கே ஒரு நம்பர் ஓடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நம்பர் அன்லாக் ஆக தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்கிற பொருள்லாம் வரும். இப்போ 45ன்னு காமிக்குது, அங்கே 55ன்னு காமிச்சிச்சு. நான் மொதல் நம்பர் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன். இதில் நம்ம சப்மிட் ஆல் ஃப்ரூட்ஸ்ன்னு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவன் பெரி ஃப்ரூட்ஸ், பெரி பிளான்ஸ் கேட்குறான். இப்போ நம்ம பெரியை இப்போ ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் நம்ம இவன்ட்ட கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு அதில் ஏதாவது ஒரு கிஃப்ட்டு கிடைக்கும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பேரடைஸ் எக்கெலாம் இருக்குது. மிமிக்குன்ற ஒரு பெட்டு இருக்கும். அந்த பெட்டு இருக்கக்கூடிய எக்கெல்லாம் இருக்குது. மறக்காமல் எடுத்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஒரு நல்ல சான்ஸ். நார்மல் டேஸ்லேயே 3 மியூட்டேஷன் போடுறாங்க. ஜீப்ரா விசில்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம ஒருக்கா யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ற ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தர் டைனியாக ஒருத்தர் இருக்கான். அவன் எத்தனை இருக்கான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே. இப்போ நம்ம ஸ்லாட்டை மாற்றுவோம். நம்ம இந்த ஸ்லாட்டுக்கு இப்போ நம்ம ப்ளூபெரி எடுக்க போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ப்ளூபெரி எடுத்துகிட்டு நம்ம அதை அவன்கிட்ட சப்மிட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுக்கிறேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். லோடிங் ஆகிக்கிட்டோம். எடுத்தோடனே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் லோடிங் ஆகிட்டுக்கோ. ரொம்ப நேரமாக போட்டுக்கணும் இழுத்துக்கிட்டு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுக்க ஆரம்பிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நம்மகிட்ட என்னென்ன பெட்டு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ரேராக தான் நம்ம எல்லா பெட்டுமே டிவைனில் தான் வச்சுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மியூட்டேஷன் பைட்டுக்கு இல்லை ரைட் சைடு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், சன்னு போட்டு அதுக்குள்ளே நடுவில் பிளாக் கலரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவன் மெயினாக ப்ளூபெரி தான் கேட்டிருந்தான். அவன் கேட்குறது தான் நம்மளால் கொடுக்க முடியும். அவன் கேட்டதை கொடுத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போட முடியும். இந்த வீடியோ நான் என்றைக்கோ எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம் போயிட்டுருக்கிறனால இன்றைக்கி அப்லோட் பண்ணியது இந்தியாவுக்கு. நான் இன்றைக்கி வரப்போகிறது ஃப்ரைடே வரும் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு அட்மின் அபியூஸு. நாளைக்கு அட்டன் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். அது பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அட்மின் அபியூஸுக்கு மொதல் நாள் வீடியோ எடுத்து போடுறேன். அதுக்குள்ளே நீங்கள் அப்டேட்டை இந்த ஈவெண்ட்டை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்கே தெரியும். சரி, நம்ம போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் கிவ்அவே டைமிங்கும் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ எண்டில் சொல்லுவேன். ஆனால் எப்போ வேணால் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி ஒரு லைக் போட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம உங்கள் பேர் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பேருக்கு பக்கத்தில் இசட்ஜின்னு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபரு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியும். அப்படின்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் கிவ்அவேவும் கொடுக்க முடியும். இப்போ நம்மகிட்ட கோல்டன் ஃபெர்டிலைசர் இருக்குது. அது எதில் இருக்குன்றத பார்த்துருமா, எத்தனை பர்சன்டேஜில் இருக்குன்ற ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இதெல்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ஸ்டார்டட் ஆகிருக்கு. இது 55 பில்லியனு, அதுக்கப்புறம் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 95 பில்லியன் வரைக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை ஃபுல்லாக நம்ம எடுக்கணும். அதுக்கு வரைக்கும் ஃபுல்லாக நம்ம அவ்வளோ ஃப்ரூட்ஸ் சப்மிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நம்ம ஃப்ரூட்ஸ் சப்மிட் பண்ணுறோமோ இந்த இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லெஃப்ட் சைடில் பேரடைஸ் எக்கு 3 லாலிபாப் பக்கத்தில் இருந்தால் தொட்டு காமிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் மிமிக் இருக்குது. மறக்காமல் எடுத்துருங்க. லக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வர்றது இப்போ ரேர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுத்துருங்க மிமிக்கு. அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்லிட்டுனேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம உங்கள் பேருக்கு பக்கத்தில் இசட்ஜின்னு போட்டுக்கோங்க. அப்படி தான் சப்ஸ்கிரைபர்ன்றதை புரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறம் அதை போட்டுருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைபரு அப்படின்னு சொல்லி கிவ்அவே கொடுக்க முடியும். கரெக்டான ஆளுங்களுக்கு கிவ்அவே கொடுக்க முடியும். நீங்கள் இப்படி பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். அதனால் மறக்காமல் போட்டுருங்க. நியூ அக்கௌண்ட் உருவாக்குனீங்கன்னா இந்த கேம் நல்லாவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கேம் போடலான்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு நிறைய லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன பெட்டு வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கார்டனுக்குள்ளே இருக்கிற பெட்டு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் அன்றைக்கே ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். என்கிட்ட அதோட இப்போ நிறையா பெட்டு என்கிட்ட இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்ச பெட்டை சொல்லுங்கள். அது என்கிட்ட இருக்கான்றதை பார்க்குறேன். கார்டனுக்குள்ளே இருக்கிறத சொல்லாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட இருக்கிற பெட்டை சொல்லுங்கள். எது வேணாலும் சொல்லுங்கள். என்கிட்ட இருக்கான்னு பார்க்குறேன். அதை மட்டும் இல்லாமல் ரிப்ளே பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்டுக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஓவராக இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறனால இப்போ நம்ம எல்லா பெட்ஸுக்கும் ஃபீட் பண்ணிடுவோம். ஓவராக இதுக்குள்ளேயே இறங்கிட்டோம் போல் ஃப்ரெண்ட்ஸ். மன்னிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இப்படிலாம் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம இது எல்லாத்துக்குமே ஃபீட் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வச்சுக்கிற ஃபுல்லாமே டிவைன் பெட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் வேறு வருது. டெய்லி இந்த ஃபோன் வர்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் வெறி ஆகுது. நம்மகிட்ட அதே அமௌண்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நேற்று ஒரு வீடியோ இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன்.
ஒரு ஒரு ஃப்ரூட்டு டிரான்ஸ்பிட்டேஷன் அது என்னமோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃப்ரூட் நம்மளுக்கு வந்து கிடச்சிச்சு. கடைசியில் இருந்த ஃப்ரூட்டு அந்த கிரிம்சன், அது என்னமோ ஃப்ரெண்ட்ஸ் வாய்க்கிலே நுழைய மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பேர் வைக்கிறாங்கன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நேற்று வந்து வேறு அப்கிரேடு, ரோப்ளாக்ஸ் அப்கிரேட் வேறு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை நேற்றே இந்த வீடியோ வந்திருக்கோம், எடுத்தும் வீடியோ பேசாமல் இருந்ததுனால நேற்று வீடியோ வரல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த கார்டனை சுற்றி காமிக்கிறேன், அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா. இதை வந்து சுற்றி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக. எப்படி இருக்குன்றத பார்த்து ரேட்டிங் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில். இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு சமாதிக்கும் ஒவ்வொரு புக்கு, அந்த புக்கை பார்த்து வந்து இந்த ப்ரேயரில் மதிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது அந்த விஷயம். அப்புறம் இங்கனக்குள்ளே வந்து ஃபுட்பால் மேட்ச்சு, ஃபுட்பாலில் யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸ் நீ வந்து ரியல் ஃபுட்பாலுக்கு போகாதீங்க, சும்மா ஃபன்னுக்கு ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப ஃபோன் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஃபன்னுக்கு வந்து இங்கே விளையாடுறவங்களுக்கு யாருக்காவது இன்ஜுரி ஆகிடுச்சு, டைட் ஆகிட்டாங்க சப்போஸ் அப்படின்னா வந்து அங்கேக்குள்ளே போய் புதைச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீட்டு ஜோலியாக இங்கே வந்து அப்படியே கேரட்லாம் வச்சுட்டு அங்கே ஒரு பொம்மை வச்சுருக்கேன். யாரும் வந்து கேரட்டு காக்கா வந்து தூக்கிட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. அப்புறம் எனக்குள்ளே வந்து ஒரு சிலை வச்சுருக்கேன், ஒவ்வொரு வெளிச்சம் இருக்கிறதுனால அந்த சிலையே வந்து நமக்கு தெரிய மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 2 சைடு ஒரு பம்கின் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எனக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கிரேட் பம்கின். இதுவும் போன ஈவெண்ட்டில் வந்து கடைசியாக இருந்தது. அடுத்து இந்த வாட்டி ஒரு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து எடுத்துட்டேன். இன்றைக்கி ஃப்ரைடே காலைல தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு எடுத்துட்டேன். ஃபஸ்ட் டைம் வந்துச்சு அது, அதனால் அது எடுத்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு போனதாட்டி வந்து சாட்டர்டே நைட்டு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இந்த ஸ்டாக் விட்ருந்தாங்க, பீன் ஸ்டாக் விட்ருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அது நைட் வந்துச்சுன்னு நினச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கிரேட் பம்கின்னு. அதை வந்து போன தேர்ஸ்டே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று தேர்ஸ்டே நினச்சிக்காதீங்க, போன தேர்ஸ்டே அப்போ வந்து அந்த கிரேட் பம்கின் விட்ருந்தாங்க, அப்போ எடுத்தேன். இது வந்து ஃப்ரைடே காலைல விட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்து வந்து ஃப்ரைடே நைட் விடுவாங்கன்னு நினைக்கிறேன், என் கெஸ்ஸு. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் விட்றாங்களா இல்லையான்றத. இப்போ வந்து நம்ம எடுத்து இந்த சோளக்காட்டு பொம்மைக்கு கிட்ட வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். ஏன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேயெல்லாம் போகுது. ஒரு பேய் போச்சு, பார்த்தீங்களா என்னன்னு தெரில. கொஞ்சம் நாய்ஸாக இருந்துச்சுன்னா மட்டும் மன்னிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறையா கார்டன் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நிற்கேன். இம்ப்ரூவ் பண்ணிட்டு நான் ஒரு ஷார்ட்ஸை எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை பார்த்துருங்க. அதுக்கப்புறம் எனக்குள்ளே ஃபுட் ஸ்டால்லாம் வச்சு நீட்டாக ஏதாவது பண்ணி நல்லா பண்ணிடலாம்னு தோணுது. இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு இதை மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு நான் போகிற வீடியோலாம் வந்து மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆகும். அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ டக்குன்னு வந்துடும். அதனால் மறக்காமல் அதை பண்ணி வச்சுக்கோங்க. லைக் வந்து நிறையா பேர்த்துக்கு போகும் ஃப்ரெண்ட்ஸ், ரெக்கமெண்ட் ஆகும் வீடியோ, அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் லைக்கு, அதையும் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேர் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு சேனலுக்கு அப்படின்னு சொல்லி எல்லா பேர்த்துக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் அதையும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம நில்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை நிப்பாட்டுறதுக்குள்ளே எனக்கு போதும் நான் ஏது ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஊரில் வந்து ஃபுல்லாக பம்கின் தான் இருப்பாங்க. வந்து ஒரு மனுஷன் கூட பார்க்க முடியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் பம்கின் தான் இருப்பாங்க. நீ இருக்கேடா அப்படின்னா அது வேறு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஆடியன்ஸு நான் வந்து வேறு, இது வந்து உள்ளே இருக்கிறவங்க ஃபுல்லாக பம்கின் தான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த ஊர் பேர் என்ன வைக்கலான்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதையே நம்ம வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை கொஞ்சம் தள்ளி வச்சிடுறேன், நீட்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நம்ம வந்து எனக்குள்ளே தள்ளி வச்சுருவோம், கொஞ்சம் நல்லா தள்ளி வச்சுருவோம். ஏன்னா வந்து எனக்குள்ளே வர மாதிரி எனக்குள்ளே வந்து ஃபுட் ஸ்டால் வைக்கலான்ற மாதிரி ஒரு பிளானில் இருக்கேன், வச்சுருவோம் இப்போயே. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக தள்ளி வச்சுக்குவோம். இதையும் நம்ம வந்து தள்ளி வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை கொஞ்சம் அங்கிட்டுக்கா தள்ளி வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இதை ஃபஸ்ட்டு தள்ளி வைப்போம், அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றதை முடிவு பண்ணுவோம். இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கிட்டோ போயிட்டுருக்கு, சரி எரிச்சலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், தள்ளி வச்சாச்சு போதும். இங்கே வந்து நம்ம ஃபுட் ஸ்டால் வைக்கிற மாதிரி அப்படியே வச்சுட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்குவோம். அதை நான் வந்து அடுத்த பார்ட்டில் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சுருப்பேன், அது எப்படி வச்சுருக்கேன்றதை அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.